மனம்தான் வெற்றியை தீர்மானிக்கும் மிக முக்கிய கருவியாக இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியாக இயக்க வேண்டும். என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான திட்டமும், கற்பனையில் ஒரு படமாக நாம் ஆசைப்படுவதை பார்க்க வேண்டும். அதை தினமும் மனக்கண்ணால் காண காண தொடர்ந்து விடாமுயற்சியுடன் லட்சியத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்து விடுகின்றன. மனமே அதை அடைய வைக்கும் செயலை நம்மை செய்யத் தூண்டுகிறது. காரணங்கள் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் கூறுவதில்லை. ஆகவே இனி நான் வெற்றி அடையவில்லை, என் வெற்றியை தடுப்பது எது என்று பட்டியல் போடுவதை முதலில் நிறுத்திவிடுங்கள். என் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற வலுவான ஒரு காரணம் இருந்தால் போதும். நிச்சயம் நம்மால் அதை அடைய முடியும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதுபோல மனதை நாம் வளமாக வைத்திருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். நாளும் நம்பிக்கையோடு உற்சாகமாகவும் பயன்பட நிச்சயம் நாம் ஒரு சாதனையாளராக ஆக முடியும். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து. திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்.